வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். எகிரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. தங்கம் வாங்கவுள்ள மக்களுக்கு முக்கிய தகவல், அதிர வைக்கும் விலை பட்டியல். இலங்கையில் குழந்தைகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். யாழ் பருத்தித்துறை மரக்கறி சந்தைக்கு நகர சபையால் பூட்டு. இரு பெண்களுக்கிடையில் கருத்து முரண்பாடு, பெண்ணொருவரை கொடூரமாக தாக்கியவர் கைது, முல்லைத்தீவில் சம்பவம். ஹெரோயின் வைத்திருந்த நபருக்கு மரண தண்டனை. இனி விரிவான செய்திகள். பண்டிகை காலத்திற்கான அரிசி இறக்குமதிக்கு முன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை உள்நாட்டு அறுவலைகளில் இருந்து வழங்க முடியும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நுகர்வோர் எந்தவித சிரமத்தையும் சந்திப்பதை தடுக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை முறையாக நடைமுறைப்படுத்தப்படாவிடின் எதிர்வரும் 2 வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் சந்தையில் எவரும் கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரிசியை விற்பனை செய்வதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் சம்பா மற்றும் கீரிச்சம்பா ஆகிய அரிசி வகைகளை கட்டுப்பாட்டு விலைக்கு பெறுவது கடினமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை சந்தையில் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாவிடின் எதிர்வரும் ஓரிரு வாரத்தில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பால்மாவின் விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் விலையேற்றத்துக்கு அமையவே ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் தீர்மானிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இந்த வாரம் வெளியிட்ட 22 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிட்ட விலை வரம்புகள் பின்வருமாறு அமைந்துள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் கோதுமை மா 145 ரூபா 170 ரூபா வரையும், வெள்ளை சீனி 218 ரூபா முதல் 240 ரூபா வரையும், பருப்பு 260 முதல் 283 ரூபா வரையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு 140 ரூபா 193 ரூபா வரையும், இந்திய வெங்காயம் 140 ரூபா 174 ரூபா வரையும், பாகிஸ்தான் வெங்காயம் 100 ரூபா 135 ரூபா வரையும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,34,480 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 32,970 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுண்ட் 2,63,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 30,230 ரூபாவாக பதிவாகி 22 கேரட் தங்க பவுண்ட் 2,41,800 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 28,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுண்ட் இன்றைய தினம் 2,30,800 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒட்டிசம் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக லேடி ரிச்வே சிறுவர்கள் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் ஸ்வர்ணா விஜயதுங்க தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு நாட்டில் நடாத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் 93 குழந்தைகளில் ஒருவருக்கு ஒட்டிசம் இருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே விசேட வைத்திய நிபுணர் ஸ்வர்ணா விஜயதுங்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், 2009ஆம் ஆண்டு நடாத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் இலங்கையில் 93 குழந்தைகளில் ஒருவருக்கு இந்த நிலை இருப்பது கண்டறியப்பட்டது. அதன் பிறகு அது முறையாக செய்யப்படவில்லை. இப்போது பயணம் தொடங்குகிறது. நமக்கு வேறு பெறுபேறுகள் கிடைக்கும். ஏனென்றால் இது உலகம் முழுவதும் ஒரு வளர்ந்து வரும் போக்கு காணப்படுகிறது. இலங்கையில் இந்நிலையை எதிர்கொள்ளும் குழந்தைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக நாங்கள் உணர்கிறோம். அதன் விரைவாக அடையாளம் காண்பது முக்கியம். ஆரம்ப நிலையிலேயே நாம் இதை அடையாளம் காண முடிந்தால் 2.5 முதல் 5 வயதிற்குள் அதனை குணப்படுத்த முடியும் என ஸ்வர்ணா விஜயதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றிய சமூக வைத்திய நிபுணர்
ஆசிரி ஹேமா மாலகி, ஒட்டிசம் மற்றும் நரம்பியல் கோளாறுகள் உள்ள குழந்தைகளை அடையாளம் காண பெற்றோரின் பங்களிப்பும் அவசியம் என தெரிவித்துள்ளார். மேலும் ஒட்டிசம் என்பது வளரும் குழந்தையின் மூளை வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றமாகும். குழந்தைகளின் மூளையானது முதல் 5 வருட காலப்பகுதியிலேயே 80% வளர்ச்சியடைகிறது. ஆனால் அந்த வயது காலத்திலேயே இந்நோய் அறிகுறியை கண்டறிந்தால் அவர்களை அந்நிலைமையிலிருந்து மாற்றிக்கொள்வது இலகுவானது. யாழ் பருத்தித்துறையில் இதுவரை இயங்கி வந்த மரக்கறி சந்தைக்கு பருத்தித்துறை நகர சபையால் பூட்டு போட்டு பூட்டப்பட்டுள்ளது. பருத்தித்துறையில் மரக்கறி சந்தையை சுமார் 200 மீட்டர்கள் தொலைவில் அமைக்கப்பட்ட புதிய கட்டடத்திற்கு மாற்றுவதற்கான அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மரக்கறி வியாபாரிகள் வியாபாரத்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று அதிகாலையில் இருந்து நேற்று வரை இயங்கி வந்த சந்தை கட்டடம் நகர சபையால் பூட்டு போட்டு பூட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் வியாபாரிகள் தமது பொருட்களை பழைய சந்தைக்குள் இருந்து வெளியே எடுத்து வர முடியாத நிலையில் உள்ளனர். இதேவேளை ஒரு சில மரக்கறி வர்த்தகர்கள் புதிய சந்தை கட்டிட தொகுதியில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய சந்தைக்கு மரக்கறி வியாபாரத்தை மேற்கொள்ளுமாறு சில மாதங்களுக்கு முன்னர் பருத்தித்துறை நகர சபையால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை எதிர்த்து மரக்கறி வர்த்தகர்களால் பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் அந்த வழக்கும் எதிர்வரும் 20/6/2025 தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே பருத்தித்துறை நகர சபையால் நேற்றைய தினம் திடீரென அறிவித்தல் சுவரொட்டி மூலமும் ஒலிபெருக்கி மூலமும் மரக்கறி சந்தையை புதிய கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்யுமாறு அறிவிக்கப்பட்டமையால் அதிகமான மரக்கறி வியாபாரிகள் வியாபார நடவடிக்கையில் இருந்து விலகி இருப்பதுடன் ஒரு சில வர்த்தகர்கள் புதிய கட்டிட தொகுதியில் வியாபாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய மரக்கறி சந்தை அமைந்துள்ள பகுதி தற்போது வரை இயங்கி வந்த சந்தையிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ளது. அது ஒரு வழிப்பாதையாகும். அவ்வீதியால் மீன் சந்தைக்கு செல்கின்ற போது போக்குவரத்து நெரிசல் தரிப்பிட வசதிகள் குறைவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்னச்சாளம்பன் பகுதியில் பெண் ஒருவரை கொடூரமாக தாக்கிவிட்டு தலைமறைவான நபர் ஒருவர் ஒட்டிசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மனிதாபிமான கண்ணிவடி அகற்றும் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் சின்னச்சாளம்பன் பகுதியைச் சேர்ந்த 2 பெண்களுக்கிடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டை அடுத்து பெண் ஒருவரின் கணவர் மற்றைய பெண்ணை வீதியில் வைத்து மிக கொடூரமாக தாக்கியுள்ளார். இந்நிலையில் இவ்வாறு கொடூரமாக தாக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் குறித்த பெண்ணை தாக்கிய நபர் தலைமறைவாகியிருந்தார். இத்தகைய சூழலில் குறித்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் தாக்கிய நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பெண்ணை தாக்கிய நபரை கைது செய்ய வலியுறுத்தி முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று குறித்த இடத்திற்கு விரைந்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பெண்ணை கொடூரமாக தாக்கிய குறித்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என போலீசாரிடம் வலியுறுத்தியிருந்தார். அதற்கமைய 24 மணி நேரத்திற்குள் குறித்த நபர் கைது செய்யப்படுவார் என ஒட்டிசுட்டான் போலீசார் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடமும் உத்தரவாதம் அளித்திருந்தனர். அந்த வகையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனை தொடர்பு கொண்டு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹெரோயின் 16 கிராமுக்கும் அதிகமான அளவு வைத்திருந்தமை மற்றும் அதனை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. நீண்ட விசாரணைக்கு பிறகு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபுவித இந்த உத்தரவை வழங்கினார். கிராண்ட்பாஸ் பகுதியில் கடந்த 2019 பிப்ரவரி 17ஆம் தேதி 16.88 கிராம் ஹெரோயினை வைத்திருந்து கடத்திய குற்றச்சாட்டில் சட்டமா அதிபர் பிரதிவாதிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். நீண்ட விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு சுமத்திய குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதன்படி குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். தண்டனை விதிக்கப்பட்ட நபர் 47 வயது, திருமணமானவர் என்பதும் விசாரணையின் போது தெரிய வந்தது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. எகிரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. தங்கம் வாங்கவுள்ள மக்களுக்கு முக்கிய தகவல், அதிர வைக்கும் விலை பட்டியல். இலங்கையில் குழந்தைகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். யாழ் பருத்தித்துறை மரக்கறி சந்தைக்கு நகர சபையால் பூட்டு. 2 பெண்களுக்கிடையில் கருத்து முரண்பாடு, பெண்ணொருவரை கொடூரமாக தாக்கியவர் கைது, முல்லைத்தீவில் சம்பவம். ஹெரோயின் வைத்திருந்த நபருக்கு மரண தண்டனை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.